ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ராகி பிங்க் அடை. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ராகி அடை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் ராகி மாவு 2 கப் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் 1, துருவன ஒரு சின்ன சைஸ் கேரட் 1, அதே மாதிரி முட்டைக்கோஸ் கொஞ்சம், அதே மாதிரி பீட்ரூட்டு துருவனது அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுதான் ராகி அடைக்கு ஒரு பிங்க் கலர் கொடுக்குங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்குனா மல்லி இலை கொஞ்சம், இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது முதல்ல நல்லா கலந்து கொடுத்துடலாம். மாவு கூட காய்கறி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம அடையாக தட்டிடலாம். அதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு உருண்டை உருட்டிக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுறதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கலாம். அடை தட்டுறதுக்கு நான் வாழை இலை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். வாழை இலை இல்லைன்னா பட்டர் ஷீட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவை வச்சுட்டு இதை கொஞ்சம் மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். மாவு தட்டினதுக்கப்புறமா தோசைக்கல்லை நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடான தோசைக்கல்லை நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த அடையை அப்படியே சேர்த்துடலாம். வாழை இலையோடு அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உடனே எடுத்துடக்கூடாது. அது ஒரு 2-3 செகண்ட் அது அப்படியே இருக்கட்டும். லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாழை இலையை நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் மாவு வாழை இலையில் ஒட்டாது. இந்த மாவு மேலே கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹெல்தியான ராகி பிங்க் அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி அடை கூட தேங்காய் சட்னி வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.